கன்னிராசி. அதாவது இப்போ வந்து சனி நல்லா இருக்காரு, குரு சரியில்ல. அதுக்கப்புறம் ஜூன் 2க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, குரு நல்லா இருப்பாரு, சனி பிரச்சனைய குடுப்பாரு. இப்படி மாறி மாறி தான் இருக்கு. நல்லதும், கெட்டதும் சமமா இருக்கு. கன்னிராசிய பொறுத்தவரைக்கும் நேச்சுரலாவே நம்ம வந்து ஜாதக ரீதியா விட்டுருவோம். அந்த ஒவ்வொரு ராசிக்கு ஒரு சில இயல்புகள் பிறப்பிலேயே இருக்கும். கன்னிராசிய பொறுத்தவரைக்கும் கழுவுற மீன்ல அழுவுற மீன் சொல்லுவாங்க. அந்த அழுவுற மீன்ல நழுவுற மீன் வந்து கன்னிராசி. அவங்க எந்த பிரச்சனையுமே வந்து எதிர்நீச்சல் போட்டு உள்ள போய் வெளியில வந்து அதை சாதிக்கக்கூடிய இயல்பு உண்டு. எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கக்கூடிய இயல்பும் உண்டு. யாரை பார்த்தாலும் நல்லவன்னு சொல்றான் அப்படின்னு சொன்னா அவங்க கண்ணியில தான் இருப்பாங்க மேக்சிமம். இந்த ஆண்டு என்ன பிரச்சனை அப்படின்னா, முதல் பாதி அப்படி இல்லை ஆங்கில புத்தாண்டுல திருமணம் சார்ந்த பிரச்சனைகள்ல கொஞ்சம் தீர்வுகள் கிடைக்கும். அடுத்த பாதியில அந்த பிரச்சனைகள் திருப்பி வரும். மறுபடி குடும்பத்தில் இப்போ நீங்கள் வந்து சமீபத்தில் திரைப்படங்கள் கூட பார்த்துருப்பீங்க. சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, சேர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்படி வந்து கன்னிராசியில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ வந்து கணவன் மனைவி பிரச்சனைக்குள்ள மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வார்த்தை தான். இந்த வார்த்தை தான் வாழ்க்கையவே வந்து டிசைட் பண்ணுது. இந்த வார்த்தையை வந்து 10 வார்த்தையில் 2 வார்த்தையாக பேசினாலே வாழ்க்கை தன்னாலே சரியாயிடும். மனிதர்களுமே சரியாயிடும். இதை கன்னிராசி வந்து பின்பற்றணும். 3வது குரு வந்து 11ஆம் இடத்துக்கு வரும்போது தன்னால் இந்த பணம் சம்பந்தப்பட்ட கடன் பிரச்சனைகள், அது இது, இந்த லோனு, அது இது, இஎம்ஐ பின்னாடி ஓடுறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அது சரியாகும். அதாவது எப்பவுமே கன்னிக்கு வந்து கன்னிராசியில் பிறந்துட்டு என் பேரில் காணி அளவாவது கடன் இல்லைன்னு சொன்னால் நான் கண்ணிலே இருக்க முடியாது. ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 6ஆம் இடம் அப்படிங்கிறதால லோன் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஏதோ ஒரு லோனு, அது சுப செலவோ அசுப செலவோ, அப்போ அந்த லோனை வந்து ப்ரீபேமெண்ட் கட்ட பழகிக்கணும் கன்னிராசி நேயர்கள். இப்போ நிறைய வழிமுறைகள் வந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தவணை முறையில் ஒரு தவணையை எக்ஸ்ட்ராவாக கட்டுறது, 2 தவணையை எக்ஸ்ட்ராவாக கட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும் போது தான் கன்னிராசி வெளியில் வர முடியும்.